உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 51,680 ரூபாய்க்கு விற்பனை. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 318 உயர்வு. சாலியாற்றில் இருந்து மட்டுமே இதுவரை 172 பேர் சடலமாக மீட்பு. வயநாட்டில் இன்று முதல் 40 குழுக்கள் தேடுதல் பகுதியை 6 மண்டலங்களாக பிரித்து மீட்பு பணியில் ஈடுபடும். வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் தகவல். வயநாடு நிலச்சரிவில் முற்றிலும் சேதமடைந்த முண்டக்கை பகுதி. தொடர்ந்து 4வது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் கழுகு பார்வை காட்சிகள். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் ட்ரோன் ரேடார் உதவியுடன் உடல்களை தேடும் பணிகள் தீவிரம். தொடர்ந்து பெய்யும் மழை மீட்பு பணிக்கு சவாலாக இருப்பதாக ராணுவ தலைமை மேஜர் மேத்யூ தகவல். வயநாடு அருகே மேப்பாடி தனியார் பள்ளியில் நிவாரண முகாம் அமைப்பு. நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட வசதிகள் செய்து உதவி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் காவிரி கரையோரம் உள்ள கோவில்களில் புனித நீராட தடை. ஈரோடு நட்டாற்றீஸ்வரர் கோவிலை சூழ்ந்த வெள்ளத்தின் கழுகு பார்வை காட்சி. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள காவிரி கரையோர பகுதியில் வெள்ளம். 20க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த நீர். விவசாய நிலங்களும் பாதிப்பு. கொள்ளிடம் ஆற்றில் 2வது உயர் மின்னழுத்த கோபுரம் தண்ணீரில் சாய்ந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நேப்பியர் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தம். திருச்சி கொள்ளிடம் காவிரி ஆற்றில் சரிந்து விழுந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தை சரி செய்தபோது தண்ணீரில் தவறி விழுந்த வடமாநில தொழிலாளி. உயிருக்கு போராடியவரை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர். இமாச்சலில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. 49 பேர் மாயமான நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழை பாதித்த பகுதிகளில் இந்திய விமானப்படை நிவாரணப் பணி. கேதார்நாத் மலையேற்ற பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் யாத்திரை தற்காலிக நிறுத்தம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது நினைவு நாளை ஒட்டி சென்னையில் வரும் 7ஆம் தேதி அமைதி பேரணி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி அடுத்த 45 நாட்களில் தொடங்கும். கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் அமையும் புதிய தாவரவியல் பூங்கா.
பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் மாதிரி புகைப்படங்கள் வெளியீடு. புதுச்சேரி அரசின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட். சட்டப்பேரவையில் 12,700 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. படகு பழுதாகி 10 நாட்களுக்கு மேலாக நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள். படகில் மயங்கி கிடந்த மீனவரை காப்பாற்றி கரை சேர்த்த நாகை மீனவர்கள். மீட்கப்பட்ட மீனவரிடம் இலங்கை தூதரக அதிகாரிகள் விசாரணை. லெபனானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுங்கள். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய அரசு உத்தரவு. இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி 300 நாட்கள் நிறைவு. டெல் அவீவ் நகரில் திரண்டு தாக்குதலை நினைவு கூர்ந்த பொதுமக்கள். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை உணர்த்த விவசாயிகள் நூதன போராட்டம். விவசாய நிலங்கள் பாலைவனமாக மாறும் என கூறி ஒட்டகங்களை அழைத்து வந்து விழிப்புணர்வு. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆண் வீரர் போட்டியிட்டாரா? பாதியிலேயே விலகிய இத்தாலிய வீராங்கனை. எதிர்த்து போட்டியிட்டவரின் பாலினம் குறித்து சர்ச்சை. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து தோல்வி. இந்தியா இலங்கை இடையே இன்று முதலாவது ஒருநாள் போட்டி. கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.